ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தது தாங்க. நீங்கள் எல்லாருமே ரிவர்சிபிள் டால் எங்களுக்கு வேணும் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதோட தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ அடுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ அடுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பெட்டல்ஸ் இதுக்கு லீஃபும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், லீஃப் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்மளுக்கு வேணும்னா அப்படி அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் மாதிரி இப்படி அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ளவர் மட்டும் காமிக்கிறேங்க. இந்த லீஃபோட எல்லா டுட்டோரியலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் இருக்குது, பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் 10 ருபீஸ் பால் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இந்த மாதிரி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபினிஷிங் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் ஒரு திக்னஸ் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இந்த த்ரெட் வந்து லைக்ரா அக்ரிலிக் மிக்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஷைனிங்கும் இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இதில் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டால் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கண்டிப்பாக இது வந்து தான் நம்மளுக்கு மெயின் கலர். இந்த ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் வந்து நம்மளுக்கு மெயினான கலர். ஸோ இந்த ரெட் வந்து நீங்கள் 2 கண்டிப்பாக வந்து 2 வேணுங்க. அதாவது 50 கிராம்ஸ் பேக் வந்து 2 பேக் வேணும். டோட்டலாக 100 கிராம்ஸ் வேணுங்க இதுக்கு. பாருங்கள், அதுக்கு நான் இப்போ அடுத்த டால் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாலோட ஃபேஸும் ஹேண்டெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் பேபி பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீம் கலர் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் க்ரீம் கலரை விட இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு லீஃப், அந்த பெட்டல்ஸ் இது பண்ணுவோம் இல்லைங்களா, பெட்டல்ஸ் லீஃப் எல்லாம் பண்ணுறதுக்கு க்ரீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐக்கு வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கு. த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பட்டன்ஸும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையானது கட்டர், அப்புறம் 3.5 mm ஹூக். நீங்கள் 3 mmலேருந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி கம்பி வேணும். இது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் கட்டு கம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த மாதிரி கம்பி, இது ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கம்பி வேணுங்க. அதுக்கப்புறமா நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த அயன் நீடில், நிறைய பேர் இந்த அயன் நீடில் உங்கள்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்திருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாக் இதை அனுப்பும்போது நான் கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த அயன் நீடில் நான் வச்சு தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஷார்ப்பாகவே இருக்காது. பாருங்கள், இது வந்து மொன்னையாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு உள்ளன் இது தைக்கிறதுக்கு, ஒயர் கூடைய தைக்கிறதுக்கெல்லாம் இந்த நீடில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு நீடிலுங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஐஸ் வந்துட்டு குட்டியாக ஐபால்ஸும் வச்சுக்கலாம், இல்லை த்ரெட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணால் நான் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு வந்து இந்த மாதிரி ஐபால்ஸ் வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஐபால்ஸ். இந்த ஐபால்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணுறீங்க. இந்த ஐபால்ஸ் வந்து இந்த கேட்டு டாக் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஐஸ் வந்து நம்ம இப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டால்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணிடுங்க. இந்த மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பிளாக்கை மட்டும் எடுத்து ஸ்டிக் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த டாலுக்கு அப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நீங்கள் வந்துட்டு இது கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதாவது எனக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் ஐஸ் வந்து இப்படி வந்து குழி பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இந்த நேர் இப்படி நல்லா உள்ளே வந்து இழுத்து இந்த நேர் வந்து குழி பண்ண மாதிரி பண்ணி ஒட்டியிருக்கு. அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்லிங் ஹேர், இந்த கேர்லிங் ஹேர் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேர்லிங் ஹேரும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேங்க. இந்த டால் மேக்கிங் டுட்டோரியல் வரும்போது நான் சொல்கிறேன். இந்த டால் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெல்வெட்டில் செஞ்சு காமிச்சிருந்தேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இந்த த்ரெட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் இது ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஃபினிஷிங்கும் நல்லா கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மார்க்கர் தேவை, சரிங்களா. இப்போது இன்னொரு இதுங்க, இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ போடும்போது நாங்களும் அப்படியே கூட ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இது போட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வந்து இது அப்படி ரிவர்சிபிள் டால் செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது இந்த ஃப்ளவர் பண்ணி அது டாலா மேக் பண்ணுற வரைக்கும் ஃபுல் ப்ராசஸிங் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன தேவை, இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் தேவைன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவர்சிபிள் டால் செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டாக அனுப்பிச்சி வச்சிடறேன். அனுப்பிச்சி வச்சுட்டேன்னா நீங்கள் அந்த வீடியோக்கு தேவையானது அப்படியே இதை நீங்கள் வந்து தனித்தனியாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே இதை வாங்கி இந்த கிட்டை வாங்கி வச்சு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இந்த டால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் மெயினானதுங்க இந்த ஸ்பாஞ்சு.
பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச். இப்போ இந்த ஒரு டால் செய்யும்போது இந்த ஃப்ளவர் இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கிட்டு கூடயே இந்த ஸ்பாஞ்சும் வந்துடும். இது எவ்வளோ ஸ்பாஞ்ச் தேவைப்படுதோ அந்த ஸ்பாஞ்சும் தந்துடுவேன். ஓகேங்களா? பாருங்க இது வந்து நம்ம குரூப்பில் இருந்த ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கொடுத்த ஐடியா தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு தனியாக கொடுத்துட்டா எங்களுக்கு அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற த்ரெட்டு அதெல்லாம் நாங்கள் தேடி வாங்க முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இது. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ளவர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 2 பால்ஸ் தேவைப்படுதுங்க. க்ரீன் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு ஃபுல் பண்டில் வாங்க வேண்டியதில்லை. க்ரீன் வந்து கம்மியாக வாங்கினா போதும். நான் வந்து லைட் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டார்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போது இந்த டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள் அப்படியே நம்ம ஒர்க்கை பிரிக்கிறோம். இப்படி நல்லா இதை உள்ளே தள்ளிக்கலாம். உள்ளே தள்ளிட்டு பாருங்கள் இந்த ஃப்ளவரை இப்படி நல்லா எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது இந்த டால் பாருங்கள். இன்னும் நோஸ் அதெல்லாம் நம்ம வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் கை உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நம்ம டேபிளில் டிவி மேலே எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது ஃப்ளவர் மாதிரி இந்த ஸ்டிக் மாதிரி செஞ்சு வச்சாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இது வந்து கவுன் வந்து அப்படியே விரிஞ்ச கவுன் மாதிரி இருக்குது டால். ஓகேங்களா? ஹேர் நான் வந்து கண் வந்து ஸ்டிச் பண்ணலங்க. சும்மா வந்து பீட்ஸ் அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள் பீட்ஸ் அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள் இது ஹேரோட பார்ட்டு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பேட்டர்ன்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி உங்களுக்கு ஹெட் பண்ண தெரியும், கேப் பண்ண தெரியும். இந்த கவுனோடது ஒரு 2 எல்லாமே நான் என்ன ஒரே ஒரு ஸ்டிச் தாங்க. எல்லாமே சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹெச்டிசி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அப்புறம் திருப்பி நம்ம மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி கையை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை இப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணோம்னா அது ஃப்ளவர் மாதிரி ஆயிரும். பாருங்கள் இப்படி பார்த்தா ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. பேக் சைட் பாருங்கள் அப்படியே பெட்டல்ஸோட ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இது பாருங்கள் யாரும் பார்த்தா டக்குன்னு இது டால்னு சொல்ல முடியாது. ஃப்ளவர் அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள் அப்புறம் நம்ம இப்படி பிரித்தா தான் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி பிரிக்கும்போது அது டால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த டால் கற்றுக்கணுன்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள். நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. அப்படி இந்த டால் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.